இது வந்து கேழ்வரகு. இது வந்து கம்பு. இது வந்து சோளம். சோளத்திலே வெள்ளைச்சோளம் பாருங்கள். இது வந்து சாமை. இது வந்து சுகருக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கோல்டு இது, அது பார்த்து யூஸ் பண்ணணும். அது மாதிரி இது வந்து சோளம் நாட்டுச்சோளம். இது வந்து தெனை. நம்ம வள்ளி குரத்தி தெனை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. தெனை மாவு சாப்பிட்றதுன்னுவாங்களே அது. இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணது. இதெல்லாம் இப்போ வந்து திருப்பியும் எல்லாமே ரிப்பீட்டாக நம்ம எல்லாம் சாப்பிட்டு வரோம். இது எல்லாத்தையும் ஊற வச்சுட்டு அதை வந்து முளை வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வறுத்துட்டு நம்ம என்னென்னாலும் செஞ்சுக்கலாம். அரிசி நம்ம தோசைக்கு கலந்துக்கலாம், இட்லி போடலாம். அதில் என்னென்ன செய்யலான்னு நான் அடுத்து வர வீடியோலாம் உங்களுக்கு போடுறேன். இப்போ தினையை வந்து ஊற வைக்க போகிறோம். பாதி கொட்டி கொஞ்சம் போடும். இப்படியே ஊற வச்சாச்சு. இதை இது வெள்ளைச்சோளம். போதும் போதும். இது வந்து சாமை. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக ஊற வைக்கலாம், அவ்வளோ சாப்பிடுவீங்களான்னு தெரியாதுல்ல. அதனால் பாதியாக ஒரு கால்வாசி தான் ஊற வைக்கிறேன் குட்டிக்கு. அடுத்து இது கேழ்வரகு நல்ல சிகப்பாக இருக்கும். இது இன்னும் ஒரு மாதிரி கலராக இருக்கிற மாதிரி இருக்குல்ல. அது பழைய கேழ்வரகு தான் கருப்பாக இருக்கும். கேட்டு வாங்கணும். ஓ, புது கேழ்வரகா? ஆமாம். கேழ்வரகு வந்து வெள்ளை துணியில் கட்டினா ஒரு மாதிரி கரையாக மாறிடும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கலர் துணியில் கட்டிக்கணும். இது வந்து கம்பு. கம்பு கூட இது ஃபஸ்ட்டு குவாலிட்டி இல்லை போல இருக்குது. பெருசாகவே இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது. இது எல்லாத்தையும் 1 டே ஃபுல்லாகவே ஊறணும். ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா உள்ளே அழுத்தி விட்டுடணும். நல்லா ஃபுல்லாக தண்ணியில் டிப் ஆகிற மாதிரி. ஆனால் கழுவுறனா கூட ஒரு கழுவி கூட ஊற வச்சிடலாம். கழுவிக்கலாம் பேபி. எல்லாத்தையும் கழுவிட்டு ஊற வச்சுட்டு நைட்டெல்லாம் ஊறிச்சுன்னா அடுத்த நாள் நீங்கள் காலையில் வந்து முளை கட்டி வச்சிடலாம் எல்லாத்தையும்.